ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு பாரம்பரிய அரிசியை வச்சு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குள்ளக்கார அரிசி. இதில் இட்லி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு இதில் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது, அயனும் ஜாஸ்தி. அதனால் நம்ம இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது குள்ளக்கார அரிசிங்க. இட்லி செய்கிறதுக்காக ஊற வைக்கிறேன். குள்ளக்கார அரிசி 1 பங்கு, இட்லி அரிசி 1 பங்கு, ரெண்டையும் ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. நல்லா ஊறட்டும். 100 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்புங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். நான் வாங்குகிற உளுத்தம்பருப்பு நல்லா உப்பரியாக வரும், நல்லா பொது பொதுன்னு வரும். அதனால் நான் இந்த அளவுக்கு தான் எப்பயுமே சேர்த்துவேன். இதுக்கு மேலே சேர்த்துனா நல்லா இருக்காது இட்லி. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த அளவுக்கு. அதே மாதிரி தான் இந்த அரிசிக்கும் நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு உளுத்தம்பருப்பு எப்படி ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இட்லியோட சாஃப்ட்னஸ் எப்பயுமே நல்லா பொது பொதுன்னு நல்லா மல்லிகைப்பூ இட்லி மாதிரி வருது அப்படின்னா உளுத்தம்பருப்பு பொது பொதுன்னு வரணும். அப்போ தான் இட்லி நல்லா இருக்குங்க. உளுத்தம்பருப்பு ஊறட்டுங்க. உளுத்தம்பருப்பை ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது இட்லிக்கு. ஒரு சிலர் அரிசி ஊற வைக்கிறப்பயே உளுத்தம்பருப்பையும் ஊற வச்சுருவாங்க. அப்படி செய்கிறப்ப உளுத்தம்பருப்பு நல்லா உபரியாக வராது. நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சாவே போதுங்க, நல்லா பொது பொதுன்னு வரும். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், இட்லி நல்லா இருக்குங்க. பாருங்கள், மசிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி இருக்கும். தரலாங்க. இந்த பாரம்பரிய அரிசி வகையில் இட்லி பண்ணுறப்ப நம்ம சாதா இட்லி மாவு கரைக்கிற மாதிரி தண்ணியாக கரைக்கக்கூடாதுங்க. இந்தளவுக்கு கெட்டியாகவே கரைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். இப்போ நான் உப்பு போடாமல் கரைச்சிருக்கேன். இது குட்டி பேரனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறமேட்டில் உப்பு போட்டுக்கலாம். அவன் 8 மாத குழந்த. அவனுக்கு இது ஃபஸ்ட் டைமாக கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு உப்பு போடாமல் தாங்க கொடுக்கணும். அதனால் எடுத்து வச்சுருக்கேன். அவனுக்கு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா இது 3/4 கிலோ அளவுக்கு தான் இருக்கும். அதுலேயும் குழந்தைக்கு எடுத்தாச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி வச்சிடலாம். இது நல்லா புளிக்கட்டும். இதனால் சீக்கிரமாகவே புளிச்சிருங்க. நல்லா புளிச்சிருச்சுங்க மாவு. இப்போ நம்ம இட்லி ஊற்றி வைக்கலாம். இப்போ 5 இட்லி ஊற்றிருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ வச்சுட்டு ஒரு 8 to 10 நிமிஷம் வேக வச்சாவே போதுங்க. இட்லி பாருங்கள் வெந்துருச்சு. பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஈஸியாக வந்துடுதுங்க. இப்போ குள்ளக்கார அரிசி இட்லி சுட சுட சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குங்க. இந்த இட்லிக்கு இன்றைக்கி தேங்காய் சட்னி, இது ரொம்ப நல்லாயிருக்கும். கார சட்னி, தக்காளி சட்னி, இந்த மாதிரி சட்னியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த சட்னிக்கே இந்த இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப சத்தான இட்லி. பாரம்பரிய அரிசி வகைகளை செய்கிறதுனால இது ரொம்ப சத்தானது. இந்த டிப்ஸையே யூஸ் பண்ணுங்கள், இந்த அளவுகளை யூஸ் பண்ணுங்கள். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கம்மியாக போடணும். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டான அரிசி. அதனால் நமக்கு சீக்கிரமாக புளிச்சிரும். நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் இது எப்பயுமே யூஸ் பண்ணுற பருப்பை விட கம்மியாக தான் போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு. இதுக்கே பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது இட்லி.
அப்படியே நல்லா அப்படியே ஈஸியாக வந்துடுது, பிடிக்கிறதுலாம் இல்லாமல் ஈஸியாக வந்துடுது. இந்த சட்னிக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இன்னும் கார சட்னி, தக்காளி சட்னிக்கெலாம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.